இன்றைய கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஜாதியா இல்ல வேற ஏதாவது பாவமா? சிலருடைய போதனைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான ஜாதி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறார்கள். எஸ், சபையிலே ஜாதி பிரச்சனை இருக்கு. ஒரு கூட்டம் ஜாதி பிரச்சனைலாம் சபையில கிடையாதுன்னு சொல்லி எல்லாம் போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனால் சபைகள்ல பெரும்பாலான இடங்கள்ல ஜாதி பிரச்சனை இருக்கிறது. இந்த ஜாதி பிரச்சனையை விட வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதா? இல்ல பிரதர், நிறைய பாவம் செய்யறாங்க, வாலிபர்கள் கெட்ட காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், எல்லா பாவத்தை விட மிகப்பெரிய ஒரு பாவமாக இன்றைக்கு சபை ஒரு பாவத்திலே சிக்கி இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் பணப்பாவம். பணம். இந்த பணம் அப்படிங்கிறது ஜாதி பார்க்கிறதை விட மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. விபச்சாரத்தை விட பாவமா இருக்கிறது. வேசித்தனம், கொலை, கோபம், கொள்ளை, இவை எல்லாவற்றையும் விட இந்த பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. ஏன் நீங்க என்கிட்ட வாதாடலாம், இல்ல பிரதர் மற்ற பாவங்கள் எல்லாம் இருக்கு, இதை விட பெரிய பாவங்கள் எல்லாம் இருக்கிறது என்று வாதாடலாம். இது வெறுமனே வாதாடுவதற்காக நான் இதை பேசல, ஒரு காரணத்திற்காக தான் பேசுகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த விபச்சாரம் அப்படிங்கிற பாவத்தை செய்யாத ஆட்கள் இருக்கிறார்கள், செய்கிறவர்கள் வெகு சிலர் என்று வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி மற்ற பாவங்கள், திருடுதல் அப்படிங்கிறத வைத்துக் கொள்ளலாம், ஜாதி பார்க்குதல் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் வரும் பொழுது கிட்டத்தட்ட பெரிய அளவுல சபையே பண ஆசையில் வீழ்கிறது. விசுவாசிகள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில பணத்தை அப்படியே பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. எங்கு பார்த்தாலும் பணத்தை குறித்ததான ஒரு தோற்றமே இருக்கிறது. சபை என்று வந்தால் கூட பணம் தான் முக்கியமாய் தெரிகிறது. எந்த சபையிலாவது பணத்தை குறித்ததான போதனை இல்லாதவைகளை பார்த்திருக்கீங்களா? விரல் விட்டு எண்ணி விடலாம். ஜனங்கள் எப்பொழுதுமே பணம் 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 என்று, விசுவாசிகளும் பணத்தையே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், போதகனும் பணத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறார். நான் ஏன் ஜாதியை விட இது பெருசு என்று சொன்னேன்? உதாரணமாக, இந்த சமுதாயத்துல ஒருவர் தாழ்த்தப்பட்டவர் என்று மற்றவர்களால் முத்திரை குத்தப்படுகிறார். அப்படி ஒரு இது கிடையாது, ஆனா இந்த சமுதாயம் அப்படி வச்சிருக்கு பாத்தீங்களா? ஆனா இந்த தாழ்த்தப்பட்டவர் என்ன ஆகிறாரு? நல்ல வேலை செய்கிறார், சம்பாதிக்கிறார், அம்பானி போன்று மாறிவிட்டார். அம்பானியே இருக்கிறாரு. அவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்ப இந்த அம்பானியுடைய பொன்னையோ பையனையோ கட்டுவதற்கு எப்பேற்பட்ட உயர்குல சாதியில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஆயத்தமாக இருப்பார்கள். ஏன்? அங்கு இவர்களுக்கு ஜாதி தெரியாது, பணம் தான் பிரதானமாக தெரியும். ஆக மொத்தத்துல ஜாதி பார்க்கிறவர்கள் கூட ஓரளவுக்கு பண வசதி பெருக 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 கொஞ்சம் வைராக்கியமா இருக்கலாம். ஒரு 1 கோடி 2 கோடி 5 கோடிக்கு எல்லாம் மயங்காதவங்களா இருக்கலாம். ஆனா 100 கோடின்னு வந்தா ஆட்டோமேட்டிக்கா அங்க எல்லாமே மாறிடும். அப்ப ஜாதியா மற்றதா எல்லாம் பார்க்கும் பொழுது பணமே அங்க வெற்றி கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆகவே பணம் எவ்வளவு பயங்கரமான ஒன்று என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். புது உடன்படிக்கையின் போதகர்கள் என்று வருகிறவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பணத்தை மையமாக வைத்துத்தான் போதிப்பார்கள். உங்களுடைய ஆசை என்னவா இருக்கிறது? பணமாகத்தான் இருக்கிறது. இதுக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா, நாம பண ஆசையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு குற்ற மனசாட்சி எனக்குள் இருக்கும். எப்பொழுதுமே நீ பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற, அது ஒரு குற்ற மனசாட்சியா இருக்கும். என்னடா அது, நம்ம ரொம்ப பணம்னு ஓடிக்கொண்டிருக்கிறோமோ? ஏன்னா இயற்கையாகவே தேவன் அதை எனக்குள் வைத்து விட்டார். அந்த மனசாட்சி ஏதாவது ஆடம்பரமா எதையாவது செலவழிக்கும் போது, பணத்தை வீணடிக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒண்ணு குத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ, இத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இப்படி தேவையில்லாம ஆடம்பரமாய் தூற்றி திரிந்து கொண்டு இருக்கிறேனே, அந்த ஒரு வேதனை இயற்கையாகவே வரும். அது இயற்கையாகவே தேவன் எனக்குள்ள வச்ச மனசாட்சி பேசுது. அது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கு, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற போதனையை சாத்தானால் பிடிக்கப்பட்டவங்க தான் இந்த புது உடன்படிக்கை என்று சொல்லி மிகைப்படுத்தப்பட்ட கிருபையை போதிக்கிறவங்க. அவங்களுடைய முதல் வேலை என்னன்னா, அந்த மனசாட்சியை தூக்கி போடுது. நீ இப்படி வாழணும் தான் தேவன் வைத்திருக்கிறார். ஏன்னா தேவன் அண்ட சராசரத்தையும் படைத்திருக்கிறார். நீ என்ன செய்யணும்? பொருள் ஆசையோடு இருக்கணும். நீ பொருளை நேசி, நான் ரிலீஸ் பண்றேன், நீ கனவு காணு. கோடி இல்ல, லட்சம் கோடியை கனவு காணு, 1000 கோடி கனவு காணு. ஏற்கனவே நீங்க பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, அது கிடைக்கலையேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த மனசாட்சியை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இல்லாமல் செய்து விடுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஆபத்து! இதை குறித்து வேதம் பல இடங்களிலே தெளிவாய் பேசுகிறது. நாம இந்த உலகத்துல உயிர் வாழுவதற்கும் மற்ற எல்லா காரியத்திற்கும் நமக்கு பணம் அவசியமா இருக்கிறது. ஆனா இது நாள் வரைக்கும் எந்த காலகட்டத்திலையும் எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையும், பரிசுத்தவானோ மிஷினரிமார்களோ, நீ பணத்தை தேடி ஓடணும், நீ பணத்தை விரும்பி அழைக்க வேண்டும், பணம் வீட்டுக்குள்ள அப்பதான் வரும் என்று யாருமே போதித்ததில்லை. பணம் 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 என்று போதித்ததில்லை.
கோடீஸ்வர கூட்டம் என்று எந்த கூட்டத்தையும் நடத்தவில்லை. பணக்காரர்களாய் மாறுவதற்கு எப்படி என்ற எந்த கூட்டத்தையும் நடத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவும் நடத்தவில்லை. இந்த புது உடன்படிக்கையின் போதவர்கள் நம்மை விழத்தள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனால் வேதம் அதற்கு நேர்மாறாக வேறு விஷயத்தை நோக்கி ஓடச் சொல்லுகிறது. அதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் மேலா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். யார்? விசுவாசிகள். பணத்தை நேசித்து அதை பெற போய் விசுவாசத்தை விட்டு வழுகி பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டாங்க. இது அவிசுவாசிகளை குறித்து சொல்லப்படல, விசுவாசிகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்குள்ள பண ஆசை இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு போதகன் வருகிறார், எப்பொழுதுமே பணத்தை பத்தியே பிரசங்கம் பண்ணுகிறார். நீ கொடுத்தா என்ன செய்யப்படும்? உனக்கு ஆசீர்வாதம் வரும், நீ கொடுக்கலன்னா சாபம் வரும் என்றெல்லாம் சொல்லி மிரட்டுகிறார்கள். நீங்க கொடுக்கறதே எதற்காக கொடுக்குறீங்க? எனக்கு ஆயிரக்கணக்கில் ஆண்டவர் திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஆசையோடு கொடுக்குறீங்க. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் பண ஆசை. விசுவாசிகளாய உங்களுக்குள்ளும் பண ஆசையை தூண்டி விடுகிறார்கள். வேதம் அதை வன்மையாய் கண்டிக்கிறது. பண ஆசைன்னா என்னங்க? வேற எந்த விளக்கமும் அது கொடுக்க முடியாது. ஆசைதான். உங்களுக்குள்ள அந்த பண ஆசை அதிகமாய் குடிகொண்டிருக்கிறதா? அதை விட்டுவிட முடியவில்லையா? பணத்தை பயன்படுத்துவது வேறு, ஆனால் பணத்தை விட முடியாமல் பிடித்துக் கொண்டிருப்பது வேறு. பணம் பணம் என்று அலைவது வேறு. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதை விட்டு ஓடி இதை அடையும்படி நாடு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இதுக்க எந்த கூட்டமும் நடத்தல? வியாபார கூட்டம், பணக்கார கூட்டம், செழிப்பின் கூட்டம், என்னென்னமோ கூட்டம். இந்த கூட்டம் ஏன் வைக்கல? அது பண ஆசையை விட்டுட்டு இதுக்கு ஓடு என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்னதான் அர்த்தம்? உங்களுடைய ஆத்துமாக்களை இழந்து போகாதீங்க. இந்த பண பேய்கள் இடத்துல சிக்கி மாட்டிக்காதீங்க. இது எல்லா பாவத்தை விட பயங்கரமானது. சபையில இன்றைக்கு பணம் என்கிற ஒன்றுதான் சபையவே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அது போதர்களுக்குள்ள சண்டையை உருவாக்குகிறது. ஒரு ஏழை சபை, அங்க கட்டடம் இல்ல, வாடகை கட்டடம், அங்கங்கே சண்டை வருதான்னு பாருங்க, வரவே வராது. சொந்த கட்டடமா? அடுத்து அந்த கட்டடத்தை யார் நிர்வகிக்கிறது? சண்டை. பணம் அதிகமாய் புழங்கக்கூடிய ஏரியாவா? அந்த சபைக்கு ஏதாவது ஸ்கூல் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, வேற ஏதாவது ஒண்ணு இருக்கா? அங்க பொறுப்பாளர்களுக்குள்ள சண்டை. ஏன் சண்டை? பணம் இல்லாத இடத்துல சண்டை வருவதில்லை. அந்த இடத்துக்கு எதுக்கு சண்டை போட்டு நீங்க நான் பதவியை பிடிக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? அங்க அதிகமான பணப்புழக்கம் இருக்கிறது. அரசியல்வாதிகள் தொண்டு செய்வதற்குன்னு சாதாரணமா செஞ்சுட்டு போலாமே, எதுக்காக போய் பதவியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா பணம். தொண்டு செய்ய விடாம யாராவது தடுக்க முடியுமா? ஊழியம் செய்ய விடாம யாராவது தடுக்க முடியுமா? யாராலும் தடுக்க முடியாது. ஆனா அந்த பொறுப்பை தேடி நான் ஓடுவேன், அதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க ஏன் ஓடுறீங்க தெரியுங்களா? அங்க பணம் இருக்கிறது. எல்லா இடத்திலும் பணம். ஒரு போதகர் 2 சபைக்குள்ள சண்டை வருகிறது. என் பக்கத்துல நீ வந்துட்ட, உன் பக்கத்துல நான் வரக்கூடாது என்று ஏன் சண்டை வருகிறது? பணம். இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளும் பணம் காரணமா இருக்கிறது. அந்த பணத்தை இப்ப எப்படி சாத்தான் கொண்டு வந்துட்டானா, தேவனே உன்னை பண ஆசை பட சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசாட்சியவே மழுங்கடிக்கக்கூடிய ஒரு வேலையை சாத்தான் செய்கிறான். அதை இந்த கிருபையின் போதகர்கள் கணக்கச்சிதமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எச்சரிக்கை, இந்த உலகத்துல நீங்கள் பணக்காரராக வாழும்படி படைக்கப்படவில்லை. இந்த உலகத்துல நீங்க கர்த்தருக்கு சாட்சியாக வாழும்படி படைக்கப்பட்டிருக்கிறீங்க. பணக்காரர்களா இருந்தாதான் தேவனுக்கு சாட்சியா இருக்க முடியுமா? பணக்காரர்களாக இல்லாவிட்டால் சாட்சியா இருக்க முடியாதா? என்னுடைய அடுத்த வீடியோவில் இதை குறித்து நான் உங்களிடத்துல பேசுகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.